சுவையான சாக்லேட் கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒயிட் வினிகர் இல்லைன்னா பரவாயில்ல, எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கர்ட், புளிப்பில்லாத கட்டியான கர்டு வேணும், 1 டம்ளர் காய்ச்சின பால், நெய், கொக்கோ பவுடர், அப்புறம் மைதா மாவு, சுகர், காஃபி பவுடர். டெக்கரேட் பண்ணுறதுக்கு வீட்டில் என்ன சாக்லேட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல 1 டம்ளர் காய்ச்சின பாலில் 1 மூடி வினிகர் மிக்ஸ் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ சுகரை பவுடர் பண்ணிக்கலாம். சுகரோட அளவு பார்த்தீங்கன்னா நான் 4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் சுகர் எடுத்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ 4 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும் கேக். நான் கொஞ்சம் பெரிய கேக்காக செய்கிறேங்கிறதுனால 4 கப் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் கர்ட், நல்ல திக்கான கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன், சன்ரைஸ் காஃபி தூள் ஒரு 2 ஸ்பூன், பவுடர் பண்ண சுகர் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் நம்ம பாலில் வினிகர் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் 1 டம்ளர் ரீஃபைண்ட் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. எந்த லம்ப்ஸுமே இல்லாமல் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக கொண்டு வரணும். இப்போ பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதை நல்ல நெய் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணுங்க. சைடில் ஃபுல்லாக கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பேஸ்ட் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இதுதான் கேக்கோட கன்சிஸ்டன்சி. இதை ஆட் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய குக்கர் எடுத்து அதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு பாருங்கள், போன வாட்டி நான் பீஸா செய்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே கல்லுப்பை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். தேவையான இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம கேக் பேட்டரை ஆட் பண்ணி மூடிக்கலாம். மூடும்போது வெயிட்டும் போடக்கூடாது, கேஸ்கெட்டும் போடக்கூடாது. இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு ½ அன் ஹவர் கழித்து ஒரு டூத்பிக் எடுத்து இதில் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எதுவுமே ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் ரெடி. இப்போ கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன சாக்லேட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து சாக்லேட் சிரப் மாதிரி அடுப்பில் வச்சு செஞ்சுக்கோங்க. இந்த சாக்லேட் சிரப்பை நம்ம கேக் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. கேக் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா போதும். இப்போ நான் ஜெம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதுதான் சுவையான சாக்லேட் கேக். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் வேணுமா? என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிங்க. சந்தோஷமாக இருக்குது.